ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ETF வந்து ஒரு ஸ்கேமா வாங்க செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ETF வந்து ஒரு செபி ரெகுலேட்டடானது தான், அது ஒரு ஸ்கேம் கிடையாது. ப்ளஸ் வந்து கோல்டு ப்ரைஸில் வந்து ட்ராக் ஆகி தான் போகும். ETFனால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு கோல்டு ETFில் முதலீடு பண்ணுறீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி, இப்போ நான் HDFC கோல்டு ETFில் முதலீடு பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் கோல்டு ETFோட ட்ரெண்ட். ETFனால் பை அண்ட் சேல் தான், அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேடு தான். ஸோ நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் கோல்டை கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கான வேல்யூவையும் NOVயை நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. இது எப்படி இயங்குதுன்னா, கோல்டு ரேட்டு ஏறுறப்ப இந்த NOVயும் இந்த நம்ம வச்சுருக்க வாங்கின வந்து ETF-ம் ரேஷியோ ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதோ இது கிடையாது, ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேடு தான். இது வந்து ரொம்பவுமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். கோல்டு வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும்போது இந்த ETF டவுன் ஆகிறதுக்கு நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஷார்ட் டேர்ம் வால்டாலிட்டி தான். கோல்டு எப்போவுமே வந்து இறங்குறத விட ஏறுறதுக்கு தான் இப்போ நிறையாவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெஸ்ட்டு கோல்டு ETF வந்து நம்ம ரீசெண்டில் டாப் 3 நம்ம செலக்ட் பண்ணி, ரொம்பவுமே பழைய ETF தான், ரொம்பவுமே ட்ரஸ்டட் ETF என்னென்னா பெஸ்ட்டு கோல்டு ETF நிப்பான் இந்தியா கோல்டு ETF இருக்குது. இது வந்து ஒரு குட் ட்ராக்கிங், பட் பிகினருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவுமே கம்மி. இதுதான் டாப் 1ல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். HDFC கோல்டு ETF வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டேபிள் பர்ஃபார்மன்ஸுக்கு கோல்டு ETF வேணும்னு நினச்சிங்கன்னா HDFC கோல்டு ETF நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து SBI கோல்டு ETF வந்து இது வந்து ரொம்பவுமே குட் வால்யூமில் இருக்குது. 10,000 15,000 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோல்டு ETF மெம்பர்ஸ் வந்து. ஸோ இது வந்து ரொம்பவுமே SBIயோட ட்ரஸ்டட் ஃபண்டாக தான் எல்லாருமே SBI பார்ப்பாங்க. இது மூணுமே லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, குட் ட்ராக்கிங்கில் இருக்குது, ஹை லிக்விடிட்டியில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோல்டு ETF வந்து எப்படி வந்து என்னென்னலாம் செக் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து அது ஹோல்டிங்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் அது மூவ் ஆகுது அப்படிங்கிறத நான் லைவில் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆக்சஸ் கோல்டு டைரக்ட் பிளான் க்ரோத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்ட் பிளான் க்ரோத்தில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ரிட்டர்ன் கால்குலேட்டர் இது வந்து சில்வர் விட கம்மியாக தான் இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, கோல்டு வந்து ஒரு 500 இறங்குதுன்னா சில்வர் ஒரு 1000 இறங்கிரும். ஸோ வால்டாலிட்டியை தாங்க முடியாதுங்கிறவங்க, என்னால் வந்து அதை ஸ்டேபிள் பண்ண முடியாது, அதனால தான் நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களால் வந்து தாங்க முடியும், எனக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து சில்வரை கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஹோல்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆக்சஸ் கோல்டு ETF க்ரோத். ஸோ இதை நம்பி மட்டும்தான் இந்த ஃபண்ட்ஸ் மூவ் ஆகிட்ருக்கோம். இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேடுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது நம்பி மட்டும்தான் இது மூவ் ஆகிட்ருக்கோம். இது எந்த மாதிரி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கோல்டோட ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட் ஃபண்ட் மூவ் ஆகும். இதுக்கு பேர் தான் ETF. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன் ரேங்கிங், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுங்கள் எப்பயுமே. ஸோ 1 இயரை வச்சு நீங்கள் எதையுமே முடிவு பண்ணாதீங்க. ஒரு 3 இயர் 5 இயர்ஸில் அது என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.17 ரொம்பவுமே வந்து கம்மியான பர்சன்டேஜில் தான் இருக்குது. ப்ளஸ் எக்ஸிட் லோடு செக் பண்ணுங்கள். வித்தின் 15 டேஸில் நீங்கள் எக்ஸிட் ஆனிங்கன்னா மட்டும்தான் 1% வந்து இவங்க வந்து எக்ஸிட் லோடு செக் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது ஆனீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸிட் லோடு கிடையாது. ப்ளஸ் வந்து ஸ்டாம்ப் டியூட்டியாக வந்து 0.0% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அவங்க பர்சன்டேஜ் நம்ம இதுலேருந்து அமௌண்ட்டாக எடுத்துருவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து ஸ்லாப் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் கழித்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேடில் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கெலாம் வந்து ஸ்லாப் டேக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்லாப் டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டு மேனேஜர்.
இதில் வந்து 2 ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கள நம்பி மட்டும்தான் இந்த கோல்டு ட்ரேட் போகுது. ஸோ இவங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த ஒரு ஆக்சஸ் கோல்டு ETF-லாம் வந்து ஒரே ஒரு தான், கோல்டு ஏறுனுச்சுன்னா ஏறும், இறங்குனுச்சுன்னா இறங்கும், அவ்வளோதான். மார்க்கெட் ஃபால் ஆகுறப்ப கோல்டு ஏறுறதோ, மார்க்கெட் அப் ஆகுறப்ப கோல்டு டவுன் ஆகுறதும், இல்லை ஸ்டெபிலிட்டியாக மூவ் ஆகுறதும், இது மாதிரி தான் வந்து மூமெண்ட் எப்போயுமே போயிட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்டு ETF-ல டைரக்ட் பிளான் க்ரோத்தில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன இருக்குது, எக்ஸிட் லோடு என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட்லலாம் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவுமே கம்மியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா எக்ஸிட் லோடில் எவ்வளோ % போட்டிருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணுங்கள். நான் சொன்ன 3 ஃபண்டுமே வந்து ரொம்பவுமே கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் நான் அதை சஜஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டைம் 2 டைம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டைம் இல்லை 10 டைம்ஸ் கூட ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.